6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தாராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் எழுந்திடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். வாழ்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பகுதியிலே, நம்முடைய ஜெபமாலை அன்னை ஆலயத்திலே 2வது நாளாக அன்னையுடைய மகிமையையும் அன்னையுடைய விழாவுடைய உன்னதத்தையும் நாம் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, இன்று மரியாள் விண்ணகத்தின் வாசல் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு ஏஐ காலகட்டத்தில், ஏஐ காலகட்டம் உலகம் எங்கு சென்று இருக்கிறதோ தெரியவில்லை. ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் அனைத்தையும் அறிந்திருந்த நமக்கு இதோ விண்ணகத்தினுடைய வாசலுக்கு செல்வதற்கு இடம் தெரியாமல், வழி தெரியாமல், எப்படி நாம் விண்ணகத்திற்கு நுழைய முடியும் என்பதை சிந்திக்க அழைப்பு கொண்டிருக்கிறது. இப்ப கூட ஒரு கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆணும் பெண்ணும் இல்லாமலேயே மனுஷனுடைய அந்த அணுவை எடுத்து ஒரு மிஷினிலே வைத்து குழந்தை பிறக்கின்ற ஒரு நிலை வந்து விட்டது. மனிதர்களே தேவையில்லை குழந்தை பிறப்பதற்கு என்று இந்த அளவிற்கு இந்த விஞ்ஞானமும் இந்த உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் விண்ணகத்திற்கு செல்வதற்கு எந்த வழி என்று இதுவரையில் கண்டுபிடிக்க இயலவில்லை. அதற்கு ஒரே ஒரு வழி, அன்னை மரியா விண்ணகத்தின் வாசல் என்பதை இங்கே நாளிலே சிந்திக்க அழைக்கின்றோம். நம் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா முதல் வந்தப்ப அந்த நிலையை நம்மளுக்கு இப்ப நினைச்ச கூட எப்படி இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும், வேதனையாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், அப்படி பெங்களூர்ல இருந்தேன், ஜான் பால் II சர்ச்சில் இருந்தேன். அந்த கேட்டை லாக் பண்ணி பூட்டி வச்சிருப்போம்.
ஆனால் அங்கிருந்து அந்த ரோட்டிலே இருந்து மக்கள் ரோட்டிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஃபாதர், ஒரு நிமிடம் கதவை திறந்து விடுங்கள், நான் அந்த நற்கருணான ஆண்டவரை பார்த்து விட்டு செல்கின்றேன். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலை, மனிதர்களாம் அந்த ஆண்டவரையும் அன்னை மரியாதையும் காண முடியாமல், ஆலயத்திற்கு நுழைய முடியாமல் நாம் தவித்த காலம் ஒன்று இருந்தது. அந்த நேரத்துல இறப்பு வந்து விட்டது. 2 பேர் இருந்தாங்க, அப்படியே அவர்கள் வந்திருத்து விட்டு சென்று அனுப்பிவிட்டோம். ஒரு திருமணம் நடந்தது, 35 மக்கள் மட்டுமே இருந்து மந்திரித்து விட்டு அப்படியே அனுப்பிவிட்டோம். ஆகவே ஆலயத்திற்கு நுழைவதற்கு நம்முடைய மனம் ஏங்கியது. குறிப்பாக நகர் பகுதியிலே ஆண்டவருடைய உடலை பெறுவதற்கும் அன்னை மரியாதையுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் மக்களிடம் ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் அந்த காலத்தையே எப்படி ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்படிமையாமையினால், இதோ ஏவாள் என்கின்ற முதல் தாய், முதல் பெண் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய கீழ்ப்படிமையினால் அந்த விண்ணகம் என்கின்ற அந்த உன்னதம், அந்த கதவானது மூடப்பட்டது. அது திறக்கப்படாமல் பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் அப்படியாக விண்ணகம் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இதோ ஒரு பெண் இருக்கின்றால், இந்த பெண் இதோ ஆம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அடிமையாக்கி தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றாள் அந்த தாய் மரியாள். இதோ நான் ஆண்டவருடைய சித்தம், உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்வில் நடக்கட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்தார். அந்த விண்ணக கதவு திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக அந்த விண்ணக கதவு திறக்கப்பட்டது என்றால் அது எப்படி நிகழ்ந்தது என்றால், அன்னை மரியாளுடைய அர்ப்பணம், அவள் ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தாள். ஆகவே நம்முடைய ஆலயத்தில் இப்பொழுது அன்னை மரியாள் ஜெபமாலை என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 1213ஆம் ஆண்டு முறை என்கின்ற அந்த லூர்து நகரிலே ஒரு அல்பேனியருக்கும் கத்தோலிக்கருக்கும் ஒரு போர் நடக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஃபாதர் கேட்டா ஆக ஓகே நான் சொல்றேன். ஆக அந்த போரிலே அந்த அல்பேனியர்கள் 30,000 மக்கள் இருக்கின்றார்கள், படை வீரர்கள் 30,000 இருக்கின்றார்கள். ஆனால் கத்தோலிக்கர்கள் வெறுமனே 1500 மக்கள் போர்வீரர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே கண்டிப்பாக அல்பேனியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் 30,000 போர்வீரர்களை கொண்டிருக்கின்றோம், கண்டிப்பாக இந்த சாதாரண கூட்டத்தை அடித்து நொறுக்கி விடுவோம் என்று அவர்கள் அந்த இரவு முழுவதும் குறித்து அக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்கர்கள் வெறுமனே இருக்கிற 1500 போர்வீரர்களை கொண்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் எதுவும் செய்யவில்லை. அஜெபமாலை கட்டிகளை ஏந்தினார்கள். நாங்கள் அன்னை மரியாதை பற்றிக் கொண்டோம், அன்னை மரியாள் எங்களோடு இருக்கின்றால், அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது, அவருடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் ஜெபமாலை எடுத்து இரவு முழுவதுமாக ஜெபித்தார்கள். அவர்கள் குதூகலம் கொண்டு குடித்து அமர்ந்தார்கள். ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் ஜெபமாலை எடுத்தார்கள், ஜெபித்தார்கள். அந்த போரிலே வெகுமதியாக நம்முடைய கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த போரிலே வென்றதை வெற்றியின் நாயகியாக இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் திருப்பாடல் 24 1, 2, 8 வாசிக்கின்றோம். அதிலே இதோ உங்களுக்கு ஒரு வாயில் இருக்கிறது, அந்த வாயின் நிலை உயர்த்தப்பட வேண்டும், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் என்று கீழே இருப்பவர் கூறுவார்கள். மேலே உள்ளவர் மாட்சிமிகு மன்னர் யார் இவர், யாரோ மாட்சிமிகு மன்னர் இவரோ என்று வலிமையும் ஆற்றலும் கொண்டுள்ளார். அந்த எருசலேம் ஆலயத்துல வருடத்திற்கு ஒரு முறையே அந்த கதவானது திறக்கப்படுகிறது. திறப்பதற்கு மேலே ஒரு அந்த வாயில் காப்பாளர் இருப்பார், கீழே திறப்பவர் இருப்பார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார், இதோ இந்த வாயில் கதவு திறக்கப்படட்டும், அது யார் நுழைவார்களோ,
என்று கேட்கின்ற பொழுது உன்னதத்தின் ஆண்டவர் அந்த கதவிலே திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் இதோ அந்த உன்னதத்தின் தேவன் அன்னை மரியாளுக்கு அந்த கொடையை கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் நாம் எசேக்கியேல் புத்தகத்தில் மிக அருமையாக வாசிக்கின்றோம். 42:2 வாசிக்கின்றோம். ஜெருசலேம் ஆலயத்தில் ஒரே ஒரு வாயிலை மட்டும் விட்டுவிடு. ஜெருசலேம் ஆலயம் பல கதவுகளை வாயில்களை கொண்டுள்ளது. ஆனால் ஒரே ஒரு கதவை மட்டும் விட்டுவிடு, ஏனெனில் அதில் மட்டுமே நுழைய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒருவர் வர இருக்கின்றார். அது யாரும் இல்லை, அன்னை மரியாள். ஆக இந்த உலகத்துல நாம அந்த ஆண்டவரை அந்த விண்ணகத்திலே நாம் காலடி வைக்க வேண்டும் என்றால் வேறு வாயில் இல்லை, வேறு வழி இல்லை, அன்னை மரியாள் மட்டுமே என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, 557ஆம் ஆண்டு சிஸ்டர்ஸ் என்கின்ற ஒரு திருத்தந்தை தான் அன்னை மரியாள் விண்ணகத்தின் வாசல் என்பதை அவர் பிரகடனப்படுத்துகின்றார். இதை புனித அம்புரோசார் சொல்லுகின்றார். இதோ அன்னை மரியாள் தான் உண்மையான விண்ணகத்தின் கதவாக இருக்க முடியும், விண்ணகத்திற்கு அன்றி யாரும் செல்ல இயலாது என்றும், இதோ அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகனாக இருக்கின்ற இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மூலமாகத்தான் நாம் கடவுளை விண்ணக தந்தையை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அன்னை மரியாள் மூலமாகத்தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவானுடைய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 வாசிக்க கேட்கின்றோம். ஆட்டு மந்தைக்கு வாயில் நானே, என் வழியாய் இன்றி வேறு எவரும் விண்ணகத்திற்கு வர இயலாது, என் வழியாய் வருவரும் அனைவரும் மீட்பை அடைகின்றார்கள், அந்த விண்ணக மாட்சியை பெறுகின்றார்கள் என்று இதோ விண்ணகத்தின் வாசலாக இருக்கின்ற அந்த கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் ஆதியாகமம் 28:17 வாசிக்க கேட்கின்றோம். ஆதியாகமம் 28:17 வாசிக்கின்றோம். அதிலே யோசேப்பு ஒரு கனவை காண்கின்றார். அந்த கனவு எப்படி இருக்கிறது என்றால், இதோ இந்த இடம் அச்சத்திற்குரியது, ஆனால் மிக அழகாக இருக்கிறது, இதுவே விண்ணகத்தின் வாயில். இந்த இடம், அந்த யோசேப்பினுடைய கனவு எப்படி இருக்கிறது என்றால், இந்த இடம் அச்சத்திற்குரியது ஆனால் மிக அழகாக இருக்கிறது. அந்த இடத்திலே ஏரி போல் இருக்கிறது, சிலர் ஏறுவதுமாக இறங்குவதுமாக இருக்கிறது. ஆனால் இதுதான் ஆண்டவருடைய இல்லம், பெத்தேல், ஆண்டவர் வாழ்கின்ற இடமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புனித அல்போன்ஸ் லிகோரி அவர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்போன்ஸ் லிகோரி அவர் அன்னை மரியாள் மீது அளவில்லாத நம்பிக்கையும் அளவில்லாத அன்பும் வைத்திருந்தார், பக்தி விசுவாசத்தில் இருந்தார். அப்பொழுது அவர் நிகழ்வை சொல்லுகின்றார். அந்த நிகழ்வு என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவன், நம்மை போல ஒரு கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவனாக மட்டும்தான் பிறந்தான். எந்த ஒரு உண்மை, நேர்மை, கிறிஸ்துவ வாழ்வு, கடவுளுடைய படிப்பினைகள், எந்த கட்டளையும் கடைபிடிக்கவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே எப்படி இருக்கிறது என்றால், அவன் இறக்கின்றான். அந்த சகோதரனுடைய கனவிலே அவன் இறக்கின்றான். இறந்த பிறகு அந்த நீதி தீர்ப்பு நாள் வருகிறது. அப்பொழுது அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கின்ற நாள் வருகிறது. அந்த தராசிலே வைக்கப்படுகிறது. நாம இறந்த பிறகு அந்த தராசிலே நீ நல்லது செய்தாலும் ஒரு பக்கம் வைப்பாங்க, கெட்டது செய்தாலும் ஒரு பக்கம் வைப்பாங்க. அப்பொழுது அவன் பாவம் செய்ததையே அவன் தராசில் வைக்கின்ற பொழுது அவன் அந்த தராசிலிருந்து மிக வலிமை பெற்று அந்த நரகத்திற்கு செல்கின்ற வாயில் நேரம் வந்து விட்டது. ஏன்னா அதிகமாக பாவம் செய்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அன்னை மரியாள் அவன் பக்கத்தில் இருந்து அவனை பார்த்து சொன்னாலாம், கவலைப்படாதே, அந்த தராசில கை பக்கத்தில் இருக்கிற கரங்களை அப்படி வைத்து விட்டு கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட்,
ஆகவே அன்னையர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, கவலைப்படாதே, நீ விண்ணகத்திற்கு செல்வதற்கு நான் காரணமாக இருப்பேன், நான் அதை பொறுப்பை ஏற்றுக் கொள்கின்றேன். ஆனால் நீ செய்வதெல்லாம் செய்யக்கூடியது ஒரே ஒன்று, விண்ணக தந்தையிடம் மன்னிப்புக்கு நான் உன்னை விண்ணகத்திற்கு அழைத்து செல்கின்றேன். நீ விண்ணக தந்தையிடம் மன்னிப்பை உண்டைக்கு விண்ணகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது பொறுப்பு என்னுடையது என்று சொல்லி அன்னை மரியாள் அந்த தராசு கரங்களை வைத்தவுடனேயே அவன் நரகத்திற்கு அல்ல விண்ணகத்திற்கு செல்கின்ற வழியாக அவனுடைய வாயில் மாற்றப்பட்டது என்பதை புனித அல்போன்ஸ் லிகோரி தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வை எடுத்து சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபத்துடைய வல்லமை என்ன? இது தொடக்கத்தில் எப்படி இருந்தது என்றால், துறவிகள் 150 திருப்பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்ன தெரியவில்லை என்று அதன் பின்பு பரலோகத்தில் இருக்கின்ற ஜெபத்தை ஜெபித்தார்கள். அதன் பிறகு அன்னை மரியாளுடைய இந்த ஜெபமாலையை ஜெபித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்ற பேர் ஒரு பாக்கியம் என்னவென்றால் ஜெபமாலை. ஏனென்றால் அன்னை மரியாள் தன்னுடைய வாக்குறுதிகளிலே 13 வாக்குறுதி சொல்லுகிறார். அந்த 13 வாக்குறுதிகள் எப்படி இருக்குன்னாக்கா, நம்ம அரசியல்வாதி கொடுக்கிற வாக்குறுதி போல அல்ல. அதுல ஒரு வாக்குறுதி சொல்லப்படுகிறது, எந்த குடும்பத்தில் நீங்க ஜெபமாலை ஜெபிக்கின்றீர்களோ உங்களுடைய குடும்பம் ஒரு வளையத்தால், ஒரு நெருப்பு வளையத்தால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய பாதுகாப்பு வளையமாக உங்களுடைய குடும்பத்தை அது எப்பொழுதும் தாங்கிக் கொண்டே இருக்கும், பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு தீமையும் உங்களுடைய குடும்பத்தை அண்டாது என்று அன்னை மரியாள் தன்னுடைய வாக்குறுதியிலே அவர் அதை சொல்லியிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நன்னாளிலே நாம் எப்பொழுது அந்த அன்னை மரியாதை கலைகளில் பற்றிக் கொள்கின்ற பொழுது, அந்த ஜெபமாலையுடைய வாழ்க்கையை பற்றிக் கொள்கின்ற பொழுது, நாம் விண்ணகத்திற்கு செல்கின்ற வாயிலாக அன்னை மரியாதை இருக்கின்றார். ஆகவே நன்னாளிலே ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் ஜெபமாலையை ஜெபித்து உம்மை பற்றி தாயை பற்றி கொண்டு உம் மூலமாக அந்த விண்ணகத்திற்கு நுழையக்கூடிய பாகத்தை எங்களுக்கு தாரும் என்று தேவி திருப்பதியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக, அன்பாண்டவரே, இந்த காலை பொழுதிலே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நமது கோடான கோடி ஸ்துதியும் சோத்திரத்தும் அளிக்கின்ற தேவனே, எங்கு இருவர் மூவரின் நாமத்திலே சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று வாக்குறுதிகளே. அன்பாண்டவரே, உடைய பிரசனத்தை பொழிவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. அன்பாண்டவரே, அந்த யோர்தான் நதிக்கரையிலே வானம் திறந்து வெண்கூறா போல இறங்கி வந்து உடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர்கள். அதே வல்லமை, அதே ஆற்றல் பொழிவீராக. அந்த மேல்மாடியிலே அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் சேர்ந்து வைக்கின்ற பொழுது தூய ஆவியால் நிரப்பி அவர்கள் இடத்தையும் வளத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொழுதிலே அதே வல்லமையால் நிரப்புகிறார். அன்பாண்டவரே, இதோ ஜெபமாலை அன்னையுடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற தேவனே, எங்களை என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய பிள்ளைகளையும், என்னுடைய பெற்றோர்களையும், உடன்பிறப்புகளை ஒவ்வொருவரும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அன்பாண்டவரே, அபிரகாம் இல்லத்தை ஆசீர்வதிப்பேன், ஈசாக்கு சந்ததியரை ஆசீர்வதிப்பேன், யாக்கோபு குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி அளிப்பீரே. இதோ எங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய உறவுகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்கள் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பொழிவீராக. என் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தீமை நாட்டங்கள் விடுதலை பொழிவீராக. என்னுடைய இதயத்தில் அமைதி இல்லை, என்னுடைய இதயத்தில் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருக்கின்றோம், பலவகையான பிரச்சனைகளோடு தவிக்கின்றோம் என்று வேதனையோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையால் தொட்டு குணப்படுத்துவீராக. நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கின்ற பொழுது நீர் அந்த கல்வாரி மலையிலே இதோ தாய் என்று உடைய தாயை அனைவருக்கும் தாயாக
அர்ப்பணித்திருக்கின்றேன். இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உங்களுடைய கரங்களில் எங்களை சமர்ப்பிக்கின்ற தேவனே, பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டவரே, நாங்கள் விண்ணகத்திற்கு செல்கின்ற அந்த வாயிலாக அன்னை மரியாள் திகழ்ந்து எங்களுடைய கரங்களை பிடித்து அந்த விண்ணகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வல்லமை அந்த ஆற்றலின் பொழிவீராக. அன்பு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு, அமைதி, சமாதான, மகிழ்ச்சியை பொழிந்து வழியாக கோட்டையாக அரணாக இருந்து என்னுடைய கரங்களை பிடித்து காத்து வழிநடத்துகிறீர்கள். உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடு. எல்லாம் பல தந்தையாக இறைவன் ஏற்றதாக படிச்சுவீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஒவ்வொரு திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆகுமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவராக தந்தையே, புனிதர் அனைவர்களும் எனது மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனிதர் கன்னிமரியாவை நினைவு கூறுகின்ற அவருடைய நன்றி கலந்த புகழுரையா உமது கனிவை ஏந்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருளும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் இரவு விருந்தை இருந்து
பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் உரியது. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையா பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை நோய் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட அருள துணை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரிடத்துக்காகவும் வேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு கொடுத்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்க அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் மகிழ்ச்சியை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவை வாழ்த்து பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கும் பெற்றோர் பேறு பெற்றோர்.
உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இறைகின்ற காலம் இது. கரை தேடும் தலமாக நானும் இங்கே அடையாத விளையாட வா. மொழி தேடும் மலராது நான் சாய்கின்றேன். மறையாது குறையாது வா. இக்குறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை கிழக்காது. இக்குறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை கிழக்காது. மனம் தன்னை ஒரு கண்ணுதான் என்னை தவம் செய்ய என்னை வாசம் செய்ய நான் உரைவாய் உருவாகி வாங்கி வாங்கி நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, அருள் அடையாளத்தில் உம் திருமகன் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாற்றியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்னையின் அன்பு குழந்தைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று.
இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அழைப்பு ஏற்று இன்று 2வது நாள் 4ஆம் திருப்பலியை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய ரெவரண்ட் ஃபாதர் சுந்தர் பாய்ஸ் ஹோம் இன்சார்ஜ் செயின்ட் பால் சர்ச் மாரிக்குப்பம் அவர்களுக்கு நாம் நன்றி கூறும் வகையில் மரியநேந்தி மைந்தர் குழு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அவரோடு இணைந்து ரெவரண்ட் ஃபாதர் ஜான் பால் CPPS பாரிஷ் பிரிஸ்ட் பாரிஷ் அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரிஸ்ட் அண்ட் பால் சர்ச் மாரிக்குப்பம் அவர்களுக்கு மரியநேந்தி மைந்தர் குழு பிரசிடர் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். சகோதர சகோதரிகளே, நாளை காலை நம்முடைய தூய ஜெபமாலை அன்னையின் பெருவிழா என்பதால் 2/10/2025 நாளை காலை 7:30 மணி அளவில்